மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ரீபப்ளிக் டேக்கு வந்து ஒரு வீடியோவை மாதம் எப்படி நம்மளோட ஒரே ஒரு இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையானது இந்த மாதிரி இமேஜ். இந்த இமேஜை எப்படி ரெடி பண்ணுறது நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த இமேஜை வச்சு இந்த மாதிரி எப்படி ஒரு 3D வீடியோவாக மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு வீடியோவாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட குரோம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஜெமினி ஏஐன்ற அந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜுக்கான ப்ராம்ப்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்டை ஃபஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த ஜெமினி ஏஐன்ற வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஒரு 2 செட்டிங்ஸ் ஆன் பண்ண மாட்டேறீங்க. அதனால தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது. ஸோ நான் என்ன மாதிரி செட்டிங்ஸ் வைக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் வச்சிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரியே உங்களோட ஃபேஸ் மாதிரியே கரெக்டாக வந்து ரெடி ஆகி வரும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். என்னோட ப்ராம்ப்டை நான் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இல்லை இந்த அப்லோட் ஃபைல்ன்ற டச் பண்ணுறீங்க. இதில் வந்து நம்ம இந்த ஃபைல் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் உங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி கேமராவை ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் பக்கத்தில் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரியேட் இமேஜ்னு அந்த ஒரு வாழைப்பழம் மாதிரி படம் போட்டிருக்கா, அதை ஜஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இந்த சென்ட் பண்ணுற பக்கத்தில் ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா அதில் கீழே பார்த்தோன்னா மூணாவதாக ப்ரௌன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இது ரெண்டை மட்டும் கரெக்டாக வச்சுட்டு இந்த கீழே இருக்க சென்ட் பண்ணுற பட்டனை கொடுத்தாலே போதும். நீங்கள் என்ன இமேஜ் அப்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களோட ஃபேஸை வச்சு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இமேஜை ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இப்போ கீழே பார்த்தோன்னா நமக்கு இமேஜ் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வெறும் 5 மினிட்ஸில் நமக்கு ஈஸியாகவே இமேஜ் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து கரெக்டாக என்னோட ஃபேஸ் மாதிரி அப்படியே ரெடி ஆகிடுச்சா. இப்போ இதை வச்சு நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டு மாற்றணும். அதுக்கு இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை வீடியோவை மாற்றணும். அதுக்கு நம்ம குரோம்லேயே தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா ஃப்ளோ ஏஐ அப்படின்ற அந்த வெப்சைட்டை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் இல்லை கீழே வந்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்காது, எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடியை மட்டும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆனதுமே இந்த கீழே இருக்க அந்த 2 டிக் பாக்ஸ்லையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க நெக்ஸ்ட் அப்படின்ற கொடுத்துட்டு அடுத்து இந்த இடத்துல வருது பதிலாக கண்டினியூ அதையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து இந்த மாதிரி ஓப்பன் ஆனோடனே கீழே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் டச் பண்ணவே பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த பேஜ் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் தான் நம்ம இமேஜை வச்சு வீடியோவாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட் டு வீடியோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டு வீடியோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு 2 ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த அப்லோட் ஃபைல் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஐ அக்ரின்றதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நாம் டவுன்லோட் பண்ண இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நாம் இப்போ ரெடி பண்ண இமேஜ், அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தான் நம்ம வீடியோவை மாற்றணும். இதுக்காக போய் ப்ராம்ப்ட்டுக்கெலாம் எங்கே போகணும் அப்படிலாம் தெரியலைன்னா இதுக்காக ப்ராம்ப்ட்லாம் நம்ம உட்காந்து பெருசாலாம் இது பண்ணவே தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம ஈஸியாகவே டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிராப் அண்ட் சேவ் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ நமக்கு இதில் என்ன பண்ணால் அந்த ஃப்ளாக் மட்டும்தான் நமக்கு மூவ் ஆகணும். ஸோ அதவே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு வெறும் 2 லைன் மட்டும் நீங்கள் டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து நமக்கு ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இமேஜ் அப்லோட் ஆகிடுச்சா, இப்போ எனக்கு அந்த ஃப்ளாக் மட்டும் மூவ் ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளாக் மூவிங் அப்படின்னு மட்டும் வெறும் 2 வேர்ட்ஸில் தான் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கீழே இருக்க சென்ட் பண்ணுற பட்டனை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வீடியோ வந்து ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இன்டர்நெட் வந்து நல்லா கிடைக்கிற பிளேஸ்லேருந்து ட்ரை பண்ணால் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகுது. இந்த கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. கீழே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ப்ளே பண்ணுற ஆப்ஷனை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஃப்ளாக் மட்டுமே மூவ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். ஜஸ்ட் 2 வேர்டில் நம்ம ப்ராம்ப்டாக போட்டது தான் போதும். ஸோ அதை வச்சு நமக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னா, ஜஸ்ட் அந்த வீடியோவை டச் பண்ணால் மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்னு ஒரு சைஸ் இருக்கும், அதை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். அது HD குவாலிட்டியில் சேவ் ஆயிரும். இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு வீடியோவை எப்படி மாற்றுறான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க்கில் நம்ம இப்போ ரெடி பண்ண வீடியோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு இந்த மீடியான்ற டச் பண்ணிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு, அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த பீட் மார்க்னா கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த 8.22 செகண்ட் அந்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட் நம்ம இந்த வீடியோவை இழுக்கணும். ஸோ அந்த அளவு ஃபஸ்ட்டு பீட் மார்க் போயிட்டு இப்போ அந்த வீடியோ ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இல்லை அந்த ஸ்பீடோமீட்டர் சிம்பிளை டச் பண்ணி இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிடும். ஸோ இப்போ இந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3Dயில் இருக்கும். ஸோ இதை நாம கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 4வது ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணி இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் கொடுத்துட்டு இதை கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஏன்டா இந்த அளவு மட்டும் தான் கரெக்டாக தெரியணும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ நீங்கள் இதை முன்னாடி இருந்து மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும், நமக்கு கரெக்டாக அந்த ஃப்ளாக் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் ஈஸியாக ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து இந்த சைடு மீத இருக்கிறதெல்லாம் நம்ம எப்பயும் போல் ஜஸ்ட் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்குன்னா ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க. அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதில் நாம ரெடி பண்ண அந்த ஒரிஜினல் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணால் மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கேயாவது கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள், எங்கேயாவது உங்களோட ஃபேஸை மட்டும் மறைச்சா மட்டும் அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறா லைட்டாக அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி, இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேஸை மறைக்குதா, ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி கரெக்டாக இப்போ எனக்கு தேவையில்லாத இடத்துல இந்த மாதிரி கீழே கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கொஞ்சமாக மூவ் பண்ணி எங்கேயாவது உங்களோட ஃபேஸ் மறைதா என்னன்ற மட்டும் செக் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை ரெடி பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு 100 ஃபாண்டை நான் தமிழ் ஃபாண்டை எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறேன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்து இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ ஆல் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.